Exercise 1.7 question number 3rd. By using Gauss elimination method, balance the chemical equation C2H6 plus O2 plus H2O plus CO2. இதே மாதிரியா ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். அதே மெத்தடு தான். x1 x2 x3 வேல்யூ x3 x4 வேல்யூவை நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ x1 C2H6 ப்ளஸ் x2 O2 x3 H2O ப்ளஸ் x4 CO2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஆன் லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன் atom on right side. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் உள்ள கார்பன் ஆட்டமை ஈக்குவல் பண்ணுறோம். கார்பன் ஆட்டம்னா என்னது, சி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள் 2x1 அப்படின்றோம். இங்கே 2 இருக்குல்ல, சியோட சஃபிஸில் பாருங்கள் இங்கே 2 இருக்குது, அந்த 2x1 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ x4. இப்போ இந்த x4 இங்கிட்ட வரும்போது -x4 ஆகும். 2x1 -x4 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆன் லெஃப்ட் சைடு is equal to number of hydrogen atom on right side. ஸோ அப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே என்ன இருக்குது 6x1. அப்போ 6x1, இந்த சைடு 2x3 வேறு எங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா, இல்லை, அதோட இருக்கு. இப்போ இந்த சைடு கொண்டு வரும் 6x1 ப்ளஸ் டம் இந்த சைடு வரும்போது -2x3 ஈக்குவல் டு 0. இது 2 இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் என்ன வரும், 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3x1 -2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 x3 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு number of oxygen atom on left side equal to number of oxygen on right side. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உள்ளதை நம்ம வந்து இப்போ ஈக்குவல் பண்ணுறோம். ஆக்சிஜன் என்ன இருக்குது, இங்கே வந்து 2, இங்கே 2 இருக்குது. அப்போ 2x2. ரைட் சைடு என்ன இருக்குது, இங்கே ஒரு ஓ இருக்குது, இங்கே ஒரு ஓ இருக்குது. அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ 1x3 ஈக்குவல் டு x3. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, 2x4. இப்போ இதை ஒரு சைடு கொண்டு வருவோம். 2x2 -x3 இது வரும்போது -2x4 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனே என்ன பண்ணுறோம், நம்ம AX ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள்
இங்கே x1 x4 வேல்யூ தான் இருக்குது. அப்போ x1ஓட வேல்யூ 2, x4ஓட வேல்யூ -1 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தானே. அப்போ 2 x4 இங்கே வந்து x2 x3 0வாக இருக்குது, x4 -1, x2 x3 இங்கே இல்லை, அதனால அது 0வாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். இங்கே x1 x3 இருக்குது, x2வையும் x4ஐயும் 0வாக எடுத்துக்கிறோம். அப்போ 3 -1 3 -1 இதை ரெண்டையும் 0வாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே x2 x3 x4 இருக்குது. அப்போ x1 0வாக இருக்குது. இப்போ 2 -1 -2 xங்கிறது வேரியபிள், x1 x2 x3 x4 4 unknown வேல்யூ இருக்குது. 0 மேட்ரிக்ஸ், A மேட்ரிக்ஸையும் 0 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். என்ன வரும்? 2 0 0 -1 0 3 0 -1 0 0 0 2 -1 -2 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே 1 இல்லை, ஸோ அதனால் இதை வச்சே நம்ம இங்கேயும் R2லேயும் R3லேயும் 1 இல்லை, அதனால் இதை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ R3ல நமக்கு 0 இருக்குது, அதனால் R2வை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். R2 2 and 3க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 6. அப்போ R2 R1 எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு 6 வரணும்னா R2வை வந்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே நமக்கு 6 வரணும்னா 2ஓட 3யை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் வரும். அப்போ R1ஓட 3யை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். R2 வேல்யூஸை இப்போ எடுத்து எழுதுகிறோம். 3 0 -1 0 0 2 R2 2 into 3 2 into 0 2 into -1 2 into 0 2 into 0 -3 -3 -3 -3 -3. R1 value 2 0 0 -1 0 2 0 -1 sorry 0 -1 0 வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 3s are 6 minus 3 2s are 6 6 minus 6 0. Next 2 into 0 0 minus 3 into 0 0 0 minus 0 0 2 into minus 2 minus 2 3 into 0 0 அப்போ minus 2 minus 0 minus 2 2 into 0 0 minus minus plus 1 3s are 3 0 plus 3 3 2 into 0 0 minus 3 into 0 0 0 minus 0 0. R3 வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண R2 வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். R2 தானே ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ R1ல எந்த சேஞ்ச் இல்லை, R3ல எந்த சேஞ்ச் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். 2 0 0 minus 1 0 R2 வேல்யூ 0 0 minus 2 3 0 0 2 minus 1 minus 2 0. இப்போ இந்த மாதிரியா நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நமக்கு பாருங்கள், நமக்கு இங்கே தான் 2 0 வரணும், இங்கே 1 0 வரணும். இப்போ நம்ம இங்கே 2 0 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ R2 வேல்யூவையும் R3யையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 2 0 0 minus 1 0 R2 வேல்யூ 0 2 minus 1 minus 2 0 R2 வேல்யூவை R3யாக எழுதுகிறோம். 0 0 minus 2 3 0. ரோ ஆஃப் A, 0 A, 0 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மூணுலேயுமே வந்து 3 ரோவுலையுமே நமக்கு வந்து நான் ஜீரோ எலமெண்ட் தான். இப்போ ரோ ஆஃப் A வந்து என்னது? இதை ஹைட் பண்ணிட்டு பார்த்தாலும் நமக்கு வந்து மூணுலேயுமே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அப்போ 3. அன்னோன் வேல்யூ நமக்கு எத்தனை இருக்குது? அன்னோன் வேல்யூ இஸ் x1 x2 x3 x4. அப்போ 4 வேல்யூ இருக்குது. இப்போ ரோ ஆஃப் A, 0 equal to row of A equal to 3,
is less than the unknown value. 4. அப்போ the system is consistent but it has non-trivial solution. நமக்கு மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் ட்ரிவியல் சொல்யூஷன். இங்கே வந்து நமக்கு லெஸ் தென் அன்னோன் வேல்யூவாக இருக்கிறதுனால நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ இதை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு இதை செப்பரேட் பண்ணுறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு. அப்போ 2 0 0 minus 1 0 2 minus 1 minus 2 0 0 minus 2 3. x ஓட வேல்யூ x1 x2 x3 x4 equal to 0 0 0 matrix. next இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? 2x1 x2 0 ஆயிரும், x3 0 ஆயிரும், minus x4 equal to 0. ஈக்குவேஷன் 4. இது 0 ஆயிரும். 2x2 minus x3 minus 2x4 equal to 0. equation 5. minus 2x3 plus 3x4 equal to 0. equation 6. இப்போ இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். x1 x2 x3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதனால் x4 ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். x4 ஈக்குவல் டு டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x4 ஈக்குவல் டு டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப் x4 equal to t in equation 6. அப்போ minus 2x3 plus 3x4 equal to 0. இதுதான் equation 6. இதில் வந்து 2x3 plus 3x4 ஓட வேல்யூ t minus 2x3 equal to இந்த plus 3 இங்கிட்டு வரும்போது minus 3t ஆகும். நமக்கு x3 வேல்யூ தான் வேணும். minus 3t divided by multiplication உள்ள minus 2 equal to இந்த சைடு வரும்போது divisible ஆகும். minus minus cancel. அப்போ x3 equal to 3t divided by 2. இப்போ இந்த x4t வந்து ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x1 வேல்யூ கிடைக்கும். சப் x4 equal to t in equation 4. equation 4 என்னது? 2x1 minus x4 equal to 0. இப்போ 2x1 minus x4 ஓட வேல்யூ t. 2x1 இந்த மைனஸ் t அங்கே போகும்போது ப்ளஸ் டீயாக மாறும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் டீயாக மாறும். ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் 2 இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். இதுதான் x1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் இங்கே வந்து பாருங்கள் ஈக்குவேஷன் 5ல் x3 இருக்குது, x4 இருக்குது. நம்ம x3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். x4ஓட வேல்யூ தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x2ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ சப் x4 ஈக்குவல் டு t, x3 ஈக்குவல் டு 3t டிவைடட் பை 2. இப்போ செகண்ட் இன் ஈக்குவேஷன் 5 2x2 minus x3 minus 2x4 equal to 0. 2x2 minus x3 ஓட வேல்யூ என்னது? 3t divided by 2 minus 2 into x4 ஓட வேல்யூ t equal to 0. 2x2 இந்த மைனஸ் வேல்யூ இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3t divided by 2 minus 2t. இப்போ இங்கே நமக்கு இருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் ரெண்டுக்கும். 2x2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2.
இங்கே 2 இருக்கிறனால இந்த 3Dயை அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 வேணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 2s are 4. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் 4t. இப்போ 2x2 ஈக்குவல் டு மைனஸில் உள்ள 3D/2 இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 3/2 மைனஸ் 2D இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 2D அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வரும் 7. 3 + 4 7 70/2 x2. இந்த மல்டிப்ளிகேஷன் 2 இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். இப்போ 70/2 இன்ட்டு 1/2 2 இன்ட்டு 2 4. இப்போ x2 ஈக்குவல் டு 70/4. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், x4 வேல்யூ ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x1 வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், x1 வேல்யூ t/2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ t-யோட வேல்யூ 4/2. 1 2s are 2, 2 2s are 4. அப்போ x1 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 7t/4. அப்போ 7 இன்ட்டு t-யோட வேல்யூ 4/4 4 4 கேன்சல். இப்போ x2ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட்டு x3யோட வேல்யூ 3t/2. இப்போ 3t/2. அப்போ 3 இன்ட்டு t-யோட வேல்யூ 4/2. 1 2s are 2, 2 2s are 4. 3 இன்ட்டு 2 6. இப்போ x3 ஈக்குவல் டு 6. x4 ஈக்குவல் டு 4. அந்த வேல்யூவை நம்ம அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. x1 C2H6 plus x2O2 x3 H2O plus x4 CO2. இப்போ நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x2ஓட வேல்யூ 2, x1ஓட வேல்யூ 2, C2H6 ப்ளஸ் x2ஓட வேல்யூ 7O2, x3ஓட வேல்யூ 6H2O, x4ஓட வேல்யூ 4CO2. இதுதான் ஆன்சர்.